மை டியர் கௌதம் மீடியா செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம். 5th தமிழுக்கான முழு ஆண்டு தேர்வு தேர்ட் மிட்டம்க்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாதிரி வினாத்தாள். இந்த வீடியோ பற்றி நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துட்டு இருப்பீங்க, பெற்றோர்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி மாதிரி வினாத்தாள் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுத போகிற எக்ஸாம்ஸ்லாம் வரும். இது ஒரு கணிப்பாக எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி வினாத்தாளாக பார்த்துக்கோங்க, மாடலாக பார்த்துக்கோங்க. ஓகேவா, இதே ஃபுல்லாக எக்ஸாம் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ பாருங்கள். அண்ட் நம்முடைய கௌதம் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சோஷியல் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுறேன். அண்ட் லீவ் அப்டேட்ஸ் அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்முடைய சேனல். அடுத்தடுத்து நீங்கள் 12th முடியவங்க நம்ம சேனலில் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஓகே 1 மார்க் பாருங்கள். இதுக்கான ஆன்சர்ஸும் நிறைய பேர் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கான ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்கும். ஓகேவா, டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ஆல்ரெடி 26,000 நண்பர்கள் இருக்காங்க. அதேமாதிரி நம்மளுடைய சேனலையும் ஆல்ரெடி 4 லட்சம் நண்பர்கள் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. பொருள் தருக பாருங்கள். வனப்பு, அடுத்து பாருங்கள் பேலை, அடுத்து மாறி. இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு லைனாக உங்களுக்கு எல்லாம் வாட்ஸ்அப் சேனல் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கும் தெரிஞ்சதுன்னா, ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கும் படித்த மாதிரி இருக்கும் இல்லையா, உங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அடுத்து சேர்த்தெழுதுக்க பாருங்கள். என்று குட்டல் உரைத்தால், கண்ணும் குட்டல் கருத்தும், தகுதி குட்டல் உடைய, பொன் குட்டல் காசு. ஸோ பாருங்கள், பிரித்தெழுதுக. அடுத்து பிரித்தெழுதுக பாருங்கள். கல்வநல்லன்னு, செங்கோல், வெண்கொற்றம், பொழுதாற்றம். அடுத்து எதிர்ச்சொல் பாருங்கள். எதிர்ச்சொல் தருக. துன்பம், துன்பம்னா இன்பம், வேற்றுமைனா ஒருமை. அப்படி கூட இல்லைனா வேற்றுமைனா வித்தியாசமானது, ஒருமைனா ஒன்றே ஒன்று, துன்பம்னா அதுக்கு ஆப்போசிட் இன்பம், பொய்மைனா உண்மை, அப்படி வச்சுக்கலாம் ஆப்போசிட்டு. ஓகேவா, அடுத்து சரியான சொல்லை தேர்வு செய்து எழுதுக. ஸோ வனப்பை இச்சொல்லின் பொருள் என்ன? களிறு என்பதன் டேஸ் கை இருக்கும். தரணி இச்சொல்லின் பொருள். இதெல்லாம் ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்கப்பா, அதை நீங்கள் ஆப்ஷன் மட்டும் சூஸ் பண்ணி எதுனா போதும். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது பெருசாக. அடுத்து பாருங்கள், 4வது பாருங்கள். அறிவியல் அறிஞர்கள் செய்வது. அப்புறம் 5 பாருங்கள். அடுத்து சொற்களை தொடரில் எழுதுக. திருவிழா, பழங்காலம், வான்புகழ். பொறுத்துக்க பாருங்கள். அடுத்து சிறுபஞ்ச மூலம் செயல்களை அடிப்பெறாமல் எழுதுக. 5 மார்க் உங்களுக்கு. ஓகேங்களா, அதை கரெக்டாக எழுதிக்கோங்க, 5 மார்க்கு. அடுத்து பிறமொழி சொற்களை கலவாமல் எழுதுக. எல்லாம் உங்கள் புக் பேக் தான் இருக்கும். மேக்ஸிமம் புக் பேக் தான் கேட்பாங்க. இன்டர்லாம் கேட்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா 5th தான் படிக்கிறீங்க நீங்கள். இன்டர்லாம் கேட்க மாட்டாங்க. புக் பேக்கை ஃபுல்லாக தரவு பண்ணிடுங்க. ஓகேவா, இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சு. ஓகேவா, சென்டம் அளவுக்கு படிக்க தேவையில்லை. ஓரளவுக்கு 80% எடுத்து படித்தா போதும். ஓகேவா, 70 to 80% இப்போதைக்கு போனதுமானது. அதுக்கப்புறம் நீங்கள் 8th 9th போகும்போது 90%, 10th போகும்போது சென்டம் அடிக்கிற மாதிரி படிக்கணும். ஓகேவா, கீழ்காணும் தொழிலில் பொருத்தமான இணைச்சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ வாழ்வில் டேஷ் உண்டு, அதனை கண்டு நாம் சோர்வடையக்கூடாது. வாழ்வில் கண்ணும் கருத்துமாக வருமா, இல்லை அடுக்கடுக்காக இல்லை வருமா, இல்லை இன்பமும் துன்பமும்? வாழ்வில் இன்பமும் துன்பம் உண்டு, அதனை கண்டு நாம் சோர்வடையக்கூடாது. அதான் ஆன்சர். ஓகேவா, ஸோ தேர்வில் டேஷ் படித்தால் நான் வகுப்பில் முதலாக வருவேன். தேர்வில் கண்ணு கருத்துமாக படித்தால் நான் வகுப்பில் முதலாவதாக வருவேன். அதான் ஆன்சரு. அடுத்து பாருங்கள். பானைகள் டேஷ் வகைப்படுத்துகிறது. பானைகள் அடுக்கடுக்காக வகைப்படுத்தியிருந்தது. இதான் ஆன்சர். நானே சொல்லிட்டு பாருங்க ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிருந்தாலே போதும், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் படிச்சேன்னா என்ன, நான் படிக்கவே இல்லை, நான் பாட்டுக்கு ஆன்சர் பண்ணனா இல்லையா, அதே மாதிரி தான், சிம்பிள் தான் எல்லாமே. அடுத்து 3 மார்க் கொஸ்டின் பாருங்கள். இசைக்குழு அழகை தருவது எது? இசைக்கு அழகு தருவது எது? இசைக்கு அது அழகு தருவது என்ன? நீங்கள் புக் பேக் படிச்சிருப்பீங்க. 2 மார்க் 3 மார்க்கா, ஒரு 3 லைன் வர மாதிரி 3 பாயிண்ட் எதுனா போதும். பரிசு பெற்ற பாணன் மன்னனை எவ்வாறு வாழ்த்தினான்? ஊர் தலைவர் அறிவித்த 2வது போட்டி என்ன? பாண்டிய மன்னனின் வெண்கொற்ற குடை வில காரணமானது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. காணாமல் போன பணப்பை இக்கதையின் மூலம் நீ அறியும் நீதி என்ன? நாம் பேசும்போது கடைபிடிக்க வேண்டிய பண்பு யாது? பாரதிதாசன் பெயருக்கான தருக அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, பாரதிதாசன் பெயருக்கான காரணம், அதுக்கு என்ன காரணம் இருக்க போகுது? ஸோ இதான்ப்பா, அவ்வளோதான், உங்களுக்கு முடிஞ்சுது. ஓகேங்களா, ஸோ நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். நான் டைம் இருக்குது எக்ஸாமுக்கு. அடுத்தடுத்து இங்கிலீஷ், மேக்ஸ், சோஷியல்லாம் அப்லோட் பண்ணுறேன். அது வேணும்னா இப்பயே வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் ஐ நீட் மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர், சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர், சோஷியல் கொஸ்டின் பேப்பர் அந்த மாதிரி அப்லோட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் மீடியம் வேணும்னா தமிழ் மீடியம் வேணும்னு சொல்லி அப்லோட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். கண்டிப்பாக அதை நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ தட்சிட்பா வீடியோ வேணும் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வீடியோஸ் ரெகுலராக வரும். அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு பகிருங்க, ஏன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஓகே, தட்சிட் நினைக்கிறேன். வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோ பகுதியில் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். ஓகே மாணவர்களே.
தட்ஸ் இட். வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.